ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தனார் வேலை நடந்துச்சுங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து பீமோடைய பாட்டமில் செங்கல் குத்து வரி ஒரு வரி இன்றைக்கி நம்ம வந்து விட்டுருக்கோம். ஒரு டைம் வந்து இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பு பிடிச்சி மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம இன்றைக்கி வேலையை வந்து செஞ்சோம். வேலை வந்து ஒரு 4 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு. நாள் கொத்தனார் வேலை. இன்றைக்கி தான் முதல்ல கொத்தனாரே நம்ம வச்சுக்கிட்டோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம 3/4 1.5 அடி பீமு அடுத்து நம்ம மேலே வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது வந்து பார்த்திங்கன்னா படி சும்மா அப்பயே வந்து நம்ம ரஃபாக அடியில் வந்து எர்த்து பீமோடைய போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காக ஃப்யூச்சரில் நமக்கு செட்டில்மெண்ட்டு ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஒரு பக்கத்துக்கு 40 mm கவர் வச்சு தான் நம்ம வந்து வேலையை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வந்து ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கேட்டேன், வந்து செஞ்சு கொடுக்கல. அவங்க இந்த வேலையே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டாங்க கம்பி ஃபிட்டரு. சும்மா ஒரு சின்ன சின்ன எரர் இருக்குது பாருங்கள், காலத்துக்கும் செவுத்துக்கும் இதோ இவ்வளோ ஒரு 2 mm 3 mm வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன எரர் வருது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டிலிவர் போட்டு பின்னாடி நம்ம தூக்குறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5.75 அடி. இது வந்து பார்த்திங்கன்னா காலம் வராது இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலிவர் வந்து எக்ஸ்ட்ரா பீம் வந்து இதில் வந்து நமக்கு வரும். இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு பீம் வந்து இந்த நெட்டு பீம் உள்ள மேலே வந்து அப்படியே உட்காரும். அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் இது. காலத்தை வந்து நம்ம ப்ராப்பராக அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடணும். சைட் வேலை முடிஞ்ச உடனே உள்ளே வந்து கலவெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம தண்ணி ஊற்றி ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடணும். ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக எரர் இல்லைங்க, பெருசாக எரர் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இது காலம் அப்படின்னா செவுரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே சரி பண்ணிக்கிட்டால் தான் உண்டு.